ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம முதல்வர், அடுத்த முதல்வர் நம்ம தளபதி விஜய் அண்ணன் வந்து மதுரையில் மாநாடு நடத்த போகிறாங்கன்றது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. மதுரையில் எங்கே நடக்குது அப்படின்னா, பாரபத்தின்ற கிராமத்தில் நடந்துட்டுருக்கு. தமிழ்நாடே உற்று நோக்கிக்கிட்டு இருக்கிற இந்த 2வது மாபெரும் மாநாட்டு திடலுக்கு தான் நம்ம போகிற வழித்தடத்தை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்மளே மதுரையில் இருக்கோம். நம்ம மதுரையில் இருந்துக்கிட்டு நம்ம அண்ணனோட மாநாட்டோட திடலோட வழித்தடத்தை உங்களுக்கு காட்டலை அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் நாங்களும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த போடுற வீடியோவை சிறப்பாக போட்டுருவோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நீங்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதோட அடுத்த பாகமாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டுருக்கு. உங்களுக்கு நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வந்தாலும், எந்த பக்கத்துலேருந்து வந்தாலும் உங்களுக்கான வழித்தடம் சிறப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கும். தயவு செஞ்சு வீடியோவை எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வந்தாலும் உங்களுக்கான வழி சிறப்பாக இருக்கும். அனைவரும் வந்து டோல்கேட்டை தாண்டி தான் வர மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட் எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ ஆரம்பிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சரியாக விமான நிலைய ஓடுபாதை ரோடு. நீங்கள் பார்க்குறது அந்த ஓடுபாதை தான் பார்க்குறீங்க. இங்கிருந்து தான் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னாலேயும் மாநாடு கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த வீடியோ ஆரம்பிச்சிருப்போம். கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த வீடியோவுக்கு கொடுத்த ஆதரவை இந்த வீடியோவுக்கும் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். தெளிவான வீடியோவாக இருக்கும். இதில் எந்த குறைகள் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ பார்க்குற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக நம்ம சென்னையிலிருந்து சென்னை திருச்சி வழியாக நீங்கள் வரும்போது அருப்புக்கோட்டை மெயின் ரோடு தான், வேறு எங்கேயுமே விலக வேணாங்க. நீங்கள் சென்னையிலேருந்து வரும்போது அனைத்து டோல்கேட்டையும் தாண்டி அருப்புக்கோட்டை மெயின் ரோடு, அருப்புக்கோட்டை மெயின் ரோடு பிடிச்சு வந்தீங்கன்னா இப்போ நிப்பாட்டி வச்சுருக்க இடம் அப்படிங்கிறது நம்ம திருமங்கலம் டு அது எந்த இடமா கப்பலூர் டோல்கேட் பாலம் வழியாக வந்தாக்க இந்த சந்திப்பு வருங்க. இந்த சந்திப்பு தான் நத்தத்துலேருந்து வரவங்களும் சரி, எந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்தாலும் இந்த சந்திப்பை நீங்கள் டச் பண்ணியே ஆகணும். எப்படி அப்படின்னா, நீங்கள் பொள்ளாச்சி, திண்டுக்கல், நத்தம் இந்த சைடு இருந்து வரவங்க எல்லாருமே இந்த சந்திப்பு தான். வேறு எந்த இடத்தையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க வேணாம். ரொம்ப ஈஸியாக தான் சொல்கிறோம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கஷ்டப்படவும் வேண்டியதில்லை. தலைவர் விஜய் தனது ரசிகர்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் அலைஞ்சிடாமல் அழகாக தன்னோட மாநாடு திடலை வந்து அடையணுன்றதுக்காக அப்படியே மெயின் ரோட்லேயே தன்னோட மாநாடு திடல் அமைச்சிருக்காரு. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பாரபத்தி போகிற வழியில் இருக்கிற மெயின் ரோடுங்க. இது அருப்புக்கோட்டை மெயின் ரோடு தான். இதிலே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5-2 கிலோமீட்டரில் அந்த சங்ஷன்லேருந்து 2 கிலோமீட்டரில் ஒரு டோல்கேட் வந்துடும். அந்த டோல்கேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமம் பேர் பார்த்திங்கன்னா எளியார்பத்திக்கு முன்னால் வளையம்குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த இடம் தான் அருப்புக்கோட்டை மெயின் ரோடு. இது அருப்புக்கோட்டை மெயின் ரோடு தான். வேறு எதுவுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க வேணாம். வேறு எந்த இடத்தையுமே நீங்கள் மனசில் நிறுத்திக்க வேணாம். வளையம்குளம் அப்படின்ற ஒரு கிராமம், அதை தாண்டிட்டீங்க அப்படின்னா எளியார்பத்தி அப்படின்ற ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்துலேருந்து சரியாக ஒரு 1/2 கிலோமீட்டர், ஒரு 1000 மீட்டர் அந்த ரேஞ்சு தான் இருக்கும். 1 கிலோமீட்டருக்குள்ளே வந்து ஒரு டோல்கேட் வந்துடும். வாகன கட்டணம் செலுத்தும் மையம் வந்துடும். நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் காரில் வரீங்க, 2 வீலரில் வரவங்களாம் ஃப்ரீயாக வந்துடலாம். கார், வேன், பஸ் இந்த மாதிரி வர்றவங்க கண்டிப்பாக அதுக்கான நுழைவு கட்டணம் கட்டிட்டு தான் வரணும். தயவு செஞ்சு காருக்கு நீங்கள் ஈஸி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாஸ்டாக் போடாமல் டைரெக்டாக நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னாக்க ஒரு முறை செல்வதற்கு 180 ரூபாய், ரிட்டன் வருவதற்கு 180 ரூபா செலுத்தணும். அதே நீங்கள் ஃபாஸ்டாகில் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க வெறும் 90 ரூபா மட்டும் செலுத்தினாலே போதும். இதுதான் வாகன ஸ்டீல் பண்ணி காமிக்கிற பாருங்க, உபயோகிப்பாளர் கட்டண மையம். இதை நம்ம இப்போ ரீச் பண்ண போகிறோம். இது வந்து எளியார்பத்தி அப்படின்ற ஒரு கிராமத்தை தாண்டின உடனே வந்துடும். எளியார்பத்தி இப்போ தாண்டிட்டோம். டோல்கேட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். டோல்கேட்டு இங்கேருந்து நம்ம பார்வைக்கு தெரியும் பாருங்கள், இதுதான் டோல்கேட். இப்போ டோல்கேட்டுக்கிட்ட இருந்து நம்ம வந்த வழியை பார்க்குறீங்க. டோல்கேட் தாண்டி போகணுன்னாக்க அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ரொம்ப சிம்பிள் தாங்க. ரொம்ப அலட்டிக்க வேணாம், கஷ்டப்பட வேணாம், இடம் தெரியாதோ அப்படின்னு நினைக்க வேணாம். உங்கள் மனசில் நீங்கள் தெளிவாக வச்சுக்க வேண்டிய ஊர் பேர் அருப்புக்கோட்டை நேஷனல் ஹைவேஸ் ரோடு. இந்த ரோடை பிடிச்சு வந்தீங்கன்னாவே நேராக தளபதி விஜயோட மாநாடு திடலுக்குத்தான் வரும். இப்போ பார்க்குறீங்க பாருங்கள், பாரபத்தி உங்களை அன்புடன் அழைக்கிறது. தளபதி விஜயின் 2வது மாநில மாநாடு. இங்கிருந்து இந்த பாரபத்தின்ற இடத்துலேருந்து வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். அந்த கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்தையும் அந்த கோயிலையும் ஒரு லேண்ட்மார்க்காக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே இடது பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும், சின்ன குளம். அந்த இடத்துலையே அந்த பாரபத்தியோட பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் பஸ்ஸில் சிட்டி பஸ்ஸில் வர்றீங்க, மொபசல் பஸ்ஸில் வர்றீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த இடத்துல இறங்க வேண்டியிருக்கும். சென்னை, திருப்பத்தூர், காரைக்குடி, திருச்சி, இங்கிட்டு திண்டுக்கல், பொள்ளாச்சி இங்கேருந்து வர்றவங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
சரியாக பாருங்கள், இந்த இடத்துல கொடி கட்டியிருப்பாங்க, ரியல் எஸ்டேட் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல இடது பக்கம் இறங்கிடணும். இடது பக்கம் மண் ரோடு தான் இப்போதைக்கு இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற நேரங்களில் நிச்சயமாக தார் ரோடு போட்டுருவாங்க போல இருக்குது. தார் ரோடு போடுறதா தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் தடவை வீடியோ எடுக்கும்போது கூட முட்கள் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இப்போ ரெண்டாவது இந்த வீடியோ அப்லோட் பண்ண நம்ம வீடியோ எடுக்க போகும்போது நிறையா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே உள்ளே போனீங்கன்னா உண்மையிலே அது ஒரு காடு அப்படின்றதே மறந்துடுவோங்க. நம்ம சொர்க்க பூமி, நம்ம தலைவரோட மாநாடு நடக்கிற இடம், இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்ற ஒரு மன நிம்மதியும் திருப்தியும் ஏற்படுது. மாநாட்டுக்கு தேவையான அந்த பொருட்கள்லாம் கொண்டுட்டு வந்து இறக்கிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போன உடனே தலைவர் விஜயோட அந்த பந்தல்கால் நட்ட அந்த பேனரும் அந்த பந்தற்காலம் அந்த இடத்துல இருக்குது. அப்படியே இடது பக்கத்தில் 5 தலைவர்களின் புகைப்படங்கள் வைத்து வணங்கிய காட்சியும் இருக்குது. அது வீடியோலேயே காமிச்சிருக்கேன் பாருங்கள். கண்ணுக்கு எட்டின தூரம் கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர் வந்து இவங்க எடுத்திருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்டிருக்கீங்க, வாகன நிறுத்துமிடம் எப்படி வசதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. வாகனம் நிறுத்துவதற்காக மட்டுமே 300 ஏக்கரா இடம் ஒதுக்கியிருக்காங்க. 200 ஏக்கரா இடத்துல தான் மாநாடு திடல் அமைக்கிறாங்க. ஒருவேளை வாகனங்கள் அதிகமாக வந்துருச்சு, மக்கள் கூட்டம் நிறையா வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இன்னும் 200 ஏக்கர் பக்கத்தில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் 10 கேள்விகளோட காவல்துறை அனுமதி விவரங்களை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதுக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவையும் பாருங்கள். இதில் உங்களுக்கு என்ன புரியுதா புரியலையா அப்படின்றத விட தெளிவான விளக்கம் தான் தந்திருக்கேன். நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது, சென்னையிலேருந்து வரவங்க எல்லாரும் சந்திக்கும் இடம் அந்த ஜங்ஷன். அந்த ஜங்ஷனில் இருந்து அப்படியே திருமங்கலத்திலேருந்து வரவங்க ரைட் எடுக்க போகிறீங்க. மதுரையை தாண்டி சென்னையிலேருந்து வரவங்க மதுரை ஏர்போர்ட் தாண்டி வர்றவங்க லெஃப்ட் எடுக்க போகிறீங்க. அந்த ரவுண்டானத்தை சுற்றி அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஸ்பீட் இருக்கும், நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போங்க, கண்ணை மூடிட்டு வேறு எங்கேயுமே திரும்ப வேணாம். மாநாடு பொட்டல் உங்கள் கண்களுக்கு அழகாக விருந்து படைக்கும். அங்கே தான் அந்த அழகிய ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ஏர்போர்ட்டில் ஏர்பஸ் ஒன்று டேக்கப் ஆனதை எங்களால் படம் பிடிக்க முடிஞ்சது. அதை உங்களுக்கும் உங்கள் பார்வைக்கும் தர்றோம். பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, தளபதி விஜயோட ரசிகர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அந்த வீடியோவுக்கு எந்த அளவு ஆதரவு கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு இந்த வீடியோவுக்கும் உங்கள் ஆதரவை தருவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் எங்கள் வீடியோவை உங்களுக்கு பரிசளிக்கிறோம். நீங்கள் பாருங்கள். பார்த்து இதில் ஏதும் விளக்கங்கள் தேவைன்னா